கோஷத்துல அந்தோணி ருட்டீனா போற ஒரு கோஷத்தை சொல்லி விட்டாரு, அழைத்து பேசுன்னு. எல்லா தடவையும் அழைத்து பேசிதான் போராட்டத்தை வாபஸ் ஆக்கியிருக்கோம். இந்த தடவை அழைத்து பேசாதான் வாபஸ் வாங்கல. இந்த அழைத்து பேசுகின்ற கோஷத்தை நம்ம விடணும். அழைத்து பேசி என்னத்தையா ஒன்று சொல்லி நம்ம 4.5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நம்ம மீதான விமர்சனம் என்பது அழைத்து போய் எல்லாம் நம்ம கிரவுண்ட் லெவல்ல போராட்டத்துக்கான ஏற்பாடை பண்ணிடுவோம், போய் பேசிட்டு போராட்டம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த தடவை தெளிவாக ஒரு முடிவு எடுத்தோம். ஓய்வூதியம் என்ற அறிவிப்பை வெளியிடாமல் நாம் எந்த விதத்திலும் இந்த ஒரு நாள் தற்காலிக அடையாள வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைப்பது இல்லை என்பதை தெளிவான ஒரு முடிவை எடுத்தோம். அந்த அடிப்படையில் இன்று கூடியிருக்கிறோம். 4.5 ஆண்டுகளுக்கு பிறகான நம்முடைய போராட்டம். அதனால இன்னைக்கு கடுமையான வானிலை சூழ்நிலை இருந்தாலும் கூட மிக அதிக அளவில் திரண்டிருந்த தோழர்களுக்கு ஜாக்டோஜியோ மாநில அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, ஓய்வூதிய குழு அமைத்த போதே அது ஏமாற்று வேலை என்பதை தெளிவாக சொன்னோம். 9 மாதங்கள் சொன்னாங்க. 9 மாதங்கள் முடிந்து 10வது மாதங்கள்ல டெலிவரி ஆகும்போது நீங்களே ஆட்சியில் இருக்க மாட்டீங்க. அதனால ஜாக்டோஜியோ கடுமையான நெருக்கடியை கொடுத்த அடிப்படையில் 110 விதியின கீழே 9 அறிவிப்புகளை வெளியிடும் போது 30/9/2025 அந்த ஓய்வூதிய குழு அறிக்கை வெளியிடும் சொன்னாங்க. 30/9 முடிஞ்சு இன்னையோட 48 நாள் ஆயிடுச்சு. இந்த சித்த ட்ரீட்மெண்ட் யாராவது எடுத்தா போவாங்க, ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. ஒரு மண்டலம் முடிஞ்ச பிறகு கூட இந்த ஆட்சியாளர்கள் அந்த குழுவிடம் இருந்து அறிக்கை வாங்க தயாராக இல்லை. அந்த அலுவலர் குழு, ஓய்வூதிய குழு என்பது முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவித்த 110 விதியை கூட அலட்சியம் செய்து நாங்கள் நீங்க என்ன 6 மாசம் சொல்றது, நாங்க சொன்ன 9 மாசத்துக்கு தான் நாங்க கொடுப்போம் என்ற எதேச்சை போக்குடன் மெத்தன போக்குடன் செயல்படுறாங்க. இதை கேட்க கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு தைரியம் இல்லை என்பதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க அமைச்சீங்க 110 விதியில சொன்னீங்க, 48 நாள் ஆகி போச்சு. ஆனால் இதுவரை அறிக்கை வாங்கவில்லை. அந்த ஓய்வூதிய இந்த மாண்புமிகு நிதி அமைச்சரோட வரவு 2025-26 அந்த வரவு செலவு அறிக்கையில சொன்ன விஷயங்கள். முதல் காமெடி இந்த சரண்டருக்கான காமெடி. 1/4/2026 கடுமையான அறிக்கை வெளியிட்டோம். அடுத்த பட்ஜெட்ல போட வேண்டியத இந்த பட்ஜெட்ல எப்படிப்பா சொல்லுவீங்க? அடுத்த நிதியாண்டுல அடுத்து வரக்கூடிய பாப்புலர் கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசியல வரக்கூடிய நிதி அமைச்சர் போட வேண்டிய பட்ஜெட்டை உங்களுக்கு சொல்வதற்கு அரசியல் சாசனப்படி எந்தவித அதிகாரமும் இல்லை என்பதை தெளிவாக சொன்னோம். சொன்ன பிறகுதான் திருப்பி நான் பல்வேறு நெருக்கடியை கொடுத்த பிறகுதான் அது ஒரு 6 மாதம் முன்பாக 1/10 இருந்து வாங்கிடுறோம். 4 வருஷம் போனதுதான். அதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சரண்டரை கொடுத்தது யாருன்னு பார்த்தா முன்னாள் முதல்வர் இவரோட தகப்பனார் கலைஞர் அவர்கள். இதை எம்ஜிஆர் கொடுத்தாரு, ஜெயலலிதா கொடுத்து, அதனால நான் கட் பண்ண ஒரு நியாயம் இருக்கு. ஒரு நியாயம் வேணாமா சார் கட் பண்றது இல்லையா? ஏடிஎம்கே இருந்தப்பயாவது ஒவ்வொரு வருஷமா நிறுத்துறாங்க. இவர் வந்தவனே பிடிஆர் என்ன பண்ணாரு, காலவரையின்றி நீங்க முடக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் என்பது கிடையாது என்பதை நம்ம இப்ப சரண்டரை வாங்கியிருக்கோம். தோழர்களே, இந்த நிதியாண்டுக்குள்ளாக ஓய்வூதிய திட்டத்தை, இந்த நிதியாண்டுக்குள்ள 31/3 வரைக்கும் இருக்கு, அது வரைக்கும் போக முடியாது. இந்த அரசுக்கான நாட்கள் என்பது இன்னும் 100 நாள் தான். ஏன்னா இந்த 2025 இந்த மாசம் ஒரு 12, அப்புறம் ஒரு 31, ஒரு 45 வச்சா கூட அப்புறம் ஜனவரி பிப்ரவரி, மார்ச் 1 எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும். அதற்கு பிறகு எந்த அறிவிக்கையும் வெளியிட முடியாது. 31/12/2025 உள்ளாக ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை கண்டிப்பாக வெளியிட வேண்டும். அதற்கு மேல நீங்கள் வெளியிட்டால் அது வெற்று காகிதமா தான் இருக்கும். பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். இதற்கு முன்னாடி அதிமுக அரசு வெளியிட்ட 10.5 விழுக்காடு வன்னிய இன ஒதுக்கீடு மாதிரி கெசட் நோட்டிபிகேஷனோட நின்று போயிடும். நாங்கள் இதை ஏற்க தயாரில்லை. திருப்பி நாங்க தான் வருவோம், நாங்க தேர்தல் திருப்பி அடுத்த தேர்தல் வாக்குறுதிகளும் சேர்ப்போம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. இந்த நிதியாண்டிலேயே
வரும் 31/12/2025 இந்த பீரியட்ல பட்ஜெட் ஆகும் படி 45,625 பேரு 31/3 அதுக்கப்புறம் ஒரு 5,000 பேர் சேர்ந்து இப்போ ஒரு 50,000 பேர் ரிட்டையர் ஆயிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அவர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்கினால் மட்டுமே உங்கள் மீதான நம்பகத்தன்மை என்பது எங்களுக்கு வரும். இல்லை என்றால் கண்டிப்பாக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓய்வூதிய நிறைய அமைப்பு சொன்னேன். இந்த ஓய்வூதிய குழுட்ட போய் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லாதீங்கன்னா யாரும் நம்ம கேட்க மாட்டோம். எல்லாரும் போய் நின்னோம். கிட்டத்தட்ட ஒரு 300 அமைப்பு, அதுலயே ஒரு 3 மாசம் பேசிட்டாங்க. நம்ம போய் என்ன செய்ய போறோம்? மீண்டும் பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கால நீட்டிப்பு வரக்கூடாது. 2 தான் நம்ம பிரதான கோரிக்கை. இதை எல்லாரும் போய் தான் சொல்லணுமா? மொத்தமா பிரசிடன்ஸ் கொடுத்தா பார்த்தாதா? சரி போயா சொல்லியாச்சு. தோழர்களே, அந்த அடிப்படையில தலைமை செயலர் சங்கம் சட்டோஜியா மூலமாக 25 ஆண்டுகால பட்ஜெட் டேட்டாவை வச்சு 100% மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் என்பதை கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட கொடுத்துருவோம். இதுல அவங்க மறுக்கவே முடியாது. தோழர்களே, 25 ஆண்டுகால புள்ளி விவரம் அதுல பாத்தீங்கன்னா ஓய்வூதியத்திற்கான செலவினம் என்பது தொடர்ச்சியாக 12 விழுக்காடு என்ற அளவிலே இருக்கிறது. பே கமிஷன் வரும்போது ஐயர் கொடுக்கும் போது 2 விழுக்காடு அதிகமாகிறது. அதனால முழுக்க முழுக்க சாத்தியம். இவங்க 2003 அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது எந்த அடிப்படையில கொண்டு வந்தாங்கன்னா உலக வங்கியோட நெருக்கடி, சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு திட்டங்களை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பதா அவங்களோட வேர்ல்டு பேங்கோட IMF-ஓட முழு அஜெண்டா. அதை நிறைவேற்றுவதற்காக வந்ததுதான் இந்த CPS. அதை விட ஓய்வூதிய குழுவோட அந்த டான்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 3 ஓய்வூதிய திட்டத்தை நாங்க ஆய்வு பண்றோம்னு, அதுதான் இருக்கலே மிகப்பெரிய காமெடி. UPS நம்ம பிஎஃப் பாட்டியலே கிடையாது, நம்ம பணம் நம்மகிட்ட இருக்கு. அதுல போய் என்னத்தை ஆராய்ச்சி பண்ண போறீங்க? அதையா சரி ஏதோ பென்ஷன் கொடுக்கறான்னு சொல்லிட்டு அதை கூட சொல்லலாம். ஜிபிஎஸ் முழுக்க முழுக்க செட்டில்மெண்ட் ஸ்கீம். அதுல இந்த அதிகாரிகள் என்ன ஆய்வு பண்ண போறாங்க சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணு OPS ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும்தான் ஓய்வூதியம். அது தமிழ்நாடு பென்ஷன் ரூல் 1972 படி பென்ஷன் உண்டு, கிராஜுவிட்டி உண்டு, கம்யூட்டேஷன் உண்டு, ஃபேமிலி பென்ஷன் உண்டு. தெளிவான தமிழ்நாடு பென்ஷன் ரூல் படி தெளிவா இருக்கு. இதுல ஆராய்ச்சி பண்ண வேண்டியதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இதுதான் நம்ம தெளிவாக சொன்னோம். முழுக்க முழுக்க எங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அந்த ஓய்வூதிய குழு. நம்ம எல்லாரும் இவங்களை கேள்வி கேட்போம் சொல்லி 30/9 ஒரு நாடகத்தை நடத்துது ஓய்வூதிய குழு. இடைக்கால அறிக்கை கொடுத்தோம்னு அறிக்கை கொடுத்தீங்கல்ல, யார்கிட்ட கொடுத்தீங்க? ஒரு போட்டோவை கொடுங்க பார்ப்போம். யார்கிட்ட ஒரு சிஎம் கொடுத்தீங்களா? பைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்தீங்களா? சீஃப் செக்ரட்டரியா? பைனான்ஸ் செக்ரட்டரியா? யார்கிட்ட கொடுத்தீங்க? ஏன்னா கொடுக்காத அறிக்கைக்கு போட்டோ போட முடியாதுல்ல. வெறும் வெற்றி கட்சி தான் இடைக்கால அறிக்கை. அதனால முழுக்க முழுக்க என்ன சொன்னாலும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்மை கிள்ளுக்கீரையா நினைக்கிறாங்க. அதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் நம்மளுடைய ஜாக்டோஜி நம்ம என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, இந்த ஆளுகின்ற திமுக அரசுக்கு ஜாக்டோஜியோட வலிமை என்ன என்பதை நம்ம இதுவரைக்கும் புரிய வைக்கல. அதுதான் நம்ம பண்ண தப்பு. அதை புரிய வைக்க நேரம் என்பது வந்து விட்டது. அரசியல் சூழ்நிலை ஆகட்டும், அடுத்து வரப்போது யாரும் தெரியாது. திமுக வரலாம், அதிமுக வரலாம், நடிகனா நடிகையா அது யாருக்கும் தெரியாது. 2026 தேர்தல் என்பது அதை நிரூபிக்கும். தோழர்களே, நாம ரொம்ப தெளிவா இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 2003 போராட்டத்துக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா 1,76,000 பேரை தூக்கி இருந்த போது பகை முடிக்கும் பணி முடிப்போம் என்ற புத்தகத்தை வெளியிட்டு களத்தில் இறங்கணும். அந்த லெவலுக்கு எங்களுக்கு போக விடாதீங்க. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். நீங்க எல்லாரையும் போய் மாநிலத்துல எல்லா கல்வியில இருந்து GR கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது டாப்ல இருக்குன்னு சொல்றீங்களே, அது காரணம் யாரு? ஆசிரியரோட அர்ப்பணிப்பு இல்லாம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை நீங்க காலர் தூக்கி விட்டு செய்ய முடியுமா? அதே மாதிரி வருவாய்த்துறையோட உதவி இல்லாம நீங்க பேரிடர் மேலாண்மை பணிகளையோ ஊரக வளர்ச்சி மற்ற எல்லா துறையிலும் ஒருங்கிணைந்து செய்யாமல் எந்த திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்த முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதற்கு மட்டும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வேண்டும். இந்தியாவிலே முதல் மாநிலமாக்குவதற்கு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். முழுக்க முழுக்க உங்களோடு இருக்கிறோம். நீங்க SIRல வாக்காளர் விடுபடுறோம்னு அவ்வளவு கலவப்படுறீங்களே,
ஒவ்வொரு தொகுதியிலும் 3000 வாக்காளர்கள் நாங்க இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் எங்களும் எங்களை சார்ந்த குடும்பத்தினர் இருக்கோம் 3000 பேரு. எங்களுடைய வாக்கையும் பாருங்க. நாங்க வேற எதுவும் பொதுவான கோரிக்கையில கேட்கவில்லை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். தொடர்ந்து இதை விட நம்முடைய போராட்டம் என்பது ஜெனரலா பப்ளிக்ல எப்ப பார்த்தாலும் பென்ஷன் வரல, பே கமிஷன் வரல, டிஏ வரல, இப்படிதான் பேசணும். தொடர்ந்து அதற்கான போராட்டம் மட்டும் நமது போராட்டம் கிடையாது. 2003 போராட்டம் பென்ஷனுக்கான போராட்டம் மட்டுமல்ல. அன்றைய தினம் வேலை நியமன தடை சட்டம்ன்றத ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அதை ஏற்று நம்ம போராட்டம். இன்றைய தினம் வேலை நியமன தடை சட்டம் என்பது வராமல் குரூப் டி பணியிடங்கள் மொத்தமா வருகிறது. ஆனா வெளியே என்ன பேசுறீங்க? சமூக நீதிக்கான திராவிட மாடல் சொல்றீங்க. ஆனா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க கான்ட்ராக்ட்ல போடும்போது எங்க இருந்து வரும்? இதை உங்க மனசு பல முறை முதல்வரை சந்திக்கும் போது நேரடியாகவே சொல்லியிருக்கோம். குரூப் டி பணியிடங்களை நீங்கள் செலவினமாக பார்க்காதீர்கள். ஒரு அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களோட சமுதாய முன்னேற்றத்திற்கான படிக்கல், ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதன செலவினமாக பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை ஒரு அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களோட முன்னேற்றத்திற்கு நல்லா சொல்லலாம். நான் 1995 தலைமை செயலகத்தில் சேர்ந்தேன். என்னோடு அலுவலக உதவியாளர்களோட பணியில் இருந்தவங்க இப்ப அவர்களோட அடுத்த நிலை சந்ததியே ஏசோவாக அசிஸ்டன்டாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்ப பார்க்க முடியுது. 69 விழுக்காட்டு இடஒதுக்கீடு. ஆனா நீங்க இப்ப முழுமையாக அதை கட் பண்ணிட்டீங்க. நீங்க தனியார் குழந்தை சொல்லும் போது எங்க இருந்து 69 இடஒதுக்கீடு ஒரு விழுக்காடு வரும்? ஆசிரியர் கல்லூரியில முழுக்க 15,000 ரூபாய், 20,000. அப்ப எப்படி நீங்க 69 விழுக்காடு? இன்னைக்கு நம்மளுடைய போராட்டம் என்பது இளைஞர்களோட, விளிம்பு நிலை மக்களோட, அடித்தட்டு மக்களோட அரசு கனவு என்பதற்கான போராட்டம் என்பதையும் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். முன்னாள் முதல் நிதியமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல் தயாராஜன் இருந்தபோது 155 ஜிஓவை ஒழித்து ஒரு ஜிஓவை போட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் அரசு அமைப்பு சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியை ஒழித்து கட்டிவிட்டு அவுட் சோர்சிங் ஏஜென்சியை டெண்டர் மூலமாக நியமிப்பதற்காக ஒரு 5 பேர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் தலைமையிலான குழுவை போட்டார். உடனடியாக அறிக்கையை எதிர்த்து வெளியிட்டோம். அந்த ஜிஓ நிறுத்துறாங்க. ஜிஓ மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அடிமட்டத்தில் எல்லா பணிகளும் நீங்க எல்லாம் சொல்லுங்க. எங்கேயாவது குரூப் டி பணியாளர்கள் எந்த துறையிலும் பள்ளிகள்ல ஸ்வீப்பர் கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, ஸ்கேவஞ்சர் கிடையாது. முழுக்க முழுக்க தலைமை ஆசிரியர்களே எல்லாம் முடிஞ்ச அவரே எடுத்து கூட்ட வேண்டிய நிலைமையில தான் நீங்க இருக்காங்க. இதுதான் கலை யதார்த்தம். முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிராக உங்களுடைய போக்கு என்பது போய்கொண்டிருக்கிறது. முதல்வர்களே, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். சமூக நீதியை நிலைநாட்டுங்கள். ஓய்வூதியத்தை ஓய்வூதியம் 100% வழங்க முடியும். டேட்டாவோட சொல்லி அந்த கமிட்டி சொன்னோம். எம்ப்ளாயிஸ் டேட்டா எங்கிட்ட இல்லை. நீங்க சிபிஎஸ்ல எவ்வளவு பேர் இருக்கா, ஓபிஎஸ்ல எவ்வளவு பேர் இருக்கா, எப்ப பண்ணிட்டு அதையும் கொடுங்க, நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவோம். ஆனால் கொடுத்தாங்கன்னா எப்படி இந்த டேட்டா பொது வழியில் இருந்தபோது இவங்க குட்டு வெளிப்பட்டதோ அதை கொடுத்தா இன்னும் சுத்தமா காலியாயிரும். சொல்லல அந்த குழுவோட விரைவில் அறிக்கை 48 நாள் ஆச்சு. விரைவில் யாருக்காவது ஒரு டேப் பிக்ஸ் பண்ண முடியுமா? அடுத்த தேர்தல் வந்தாலும் விரைவில் தான். அதனால எந்த விதத்திலும் அந்த குழுவை நீட்டிப்பதற்கு நான் இன்னும் எல்ஐசியோட பேசணும், நிதி நிறுவனங்களோட பேசணும், பிரசிடென்ட் பாருங்க, பிஎஃப் பார்ட்டியோட பேசணும். போகாத ஊருக்கு நீ ஏன் அடிக்கடி இருக்கு? பிஎஃப் பார்ட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம வஞ்சிக்கக்கூடிய ஒரு குழு என்பதை நம்ம ஆணித்தரமாக ஜக்டோஜியோவின் மூலமாக சொல்லியிருக்கிறோம். இவர்கள் இன்னும் தூக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இல்லை. நாம் களத்தில் இறங்கி விட்டோம். இனிமேலும் நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த போது நம்முடைய கோரிக்கை எல்லாமே நியாயமா தெரியுது. ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு அது எல்லாமே நடைமுறை சாத்தியம் இல்லை. அது எப்படி நடக்க முடியல? எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட் தான். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஓப்பன் டாக்குமெண்ட் தான். சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு ஓப்பன் டாக்குமெண்ட் தான். இதில் யாரும் புதுசா சொல்ல வேண்டிய இல்லை. அதனால நீங்கள் கொள்கை முடிவை அறிவிங்கள். 31/12/2025 முன்பாக பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் ஜாக்டோஜியோ பின்வாங்காது என்ற செய்தியை முதல்வருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அறிவிக்கிறோம். அதற்கு இதுல இருந்து ஒரு வாரம் டைம் கொடுக்கிறோம். நீ பேச்சுவார்த்தை எல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் கொள்கை முடிவு என்ன பேசினாலும் ஒரே ஒரு டிமாண்ட் தான்.
இப்ப பல கோரிக்கைகள் நடுவில் டேட்டெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் ஆசிரியர்களோடு வாழ்வாதாரம் என்பதே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா அதுல மாற்று கருத்து என்பது இல்லை. இருந்தாலும் நம்ம எல்லா அமைப்புகளையும் 9 ஆண்டுகளாக ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய ஒரே சக்தி அந்த ஓய்வூதியம் தான். அதுக்காக தான் இது இவ்வளவு நாளா 9 ஆண்டுகளாக களத்தி நிற்கிறோம். நம்முடைய இலக்கு என்பது மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அடைந்தே தீர்வது. அதுலயே நீங்க இந்த ஓய்வூதிய குழு அமைக்கும் போது அந்த பிரசிடென்சில எவ்வளவு பேர் கூர்ந்து கவனித்தீங்கன்னு தெரியல. சிபிஎஸ், ஓபிஎஸ், யூபிஎஸ் மூணையும் சேர்த்து நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய திட்டம், அது கூட ஓல்டு பென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய திட்டத்தை இந்த குழு அறிவிக்கும். இதுதான் நீங்க பிரஸ் ரிலீஸ். அதை கூட சொல்லல. என்னதான் சொல்ல போறீங்க? ஒரு ஓய்வூதியம்ன்றத அறிவிங்க, அதற்கு பிறகு நாங்க போராட்டத்தை சொல்றோம். அதனால உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதுதான் எங்கள் இலக்கு. ஜாக்டோஜியோ எந்த விதத்திலும் இதிலிருந்து பின்வாங்காது, கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்ற வாழ்த்து செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி சொல்றேன்.